என்னைய விட நீ வேகமானவனா? வா, ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு மோதி பார்த்துக்கலாம். ஒரு அழகான காட்டில் நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். முயல் ஒரு கிண்டல் பேர் வழி எல்லோரையும் குறை சொல்லி சிரிப்பான். அன்றைக்கு ஆமை அவன் கண்ணில் பட அவனை பிடிச்சிட்டான். ஐயோ, உன்னைய பார்த்தா ஓடுற மாதிரி இல்ல. இப்படி மெதுவா நடக்கிறது ஒரு நான் தான் உன்னை விட சிறப்பானவன் வேணும்னா காட்டட்டுமா? என்ன, என்னைய விட நீ வேகமானவனா? வா, ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு மோதி பார்த்துக்கலாம். நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா அப்படின்னு பார்க்க முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு போட்டி தொடங்கியது. முயலின் தற்பெருமைக்கு தண்ணி காட்டுறதுக்காக இந்த ரேஸ். முயலும் ஆமையும் ஊடுவதற்கு தயாரானார்கள். பந்தயம் ஆரம்பித்தது. முயல் மின்னல் வேகத்தில் பறந்தான். ஆமை அதே சீரான வேகத்துல போறான். ஐயோ, ஆள் எங்கே? இவனுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணணுமா? திடீரென்று வழியில் முயலுக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன அவசரம்? கொஞ்சம் கேரட் சாப்பிடலாம். முயலுக்கு அவனது ஆணவம் அவன் கண்ணை மறைத்தது. ஆமை இப்போதைக்கு வரமாட்டான் என்று நினைத்து தூங்கத் தொடங்கியது. சரி, கொஞ்சம் தூங்கலாம். சின்ன சின்ன முயற்சிதான் பெரிய வெற்றிக்கு வழி. ஒவ்வொரு அடியிலும் ஆமையின் உழைப்பு தெரிந்தது. அவனுடைய தன்னம்பிக்கைதான் அவனுக்கு பெரிய பலம். ஆமை கடந்து போனதே அவனுக்கு தெரியல. ஐயோ, எவ்வளவு நேரம் தூங்கின? என் முட்டாள்தனம். அவன் முன்னாடி போயிட்டானே. ஆமையை இறுதி கோட்டின் பக்கத்தில் பார்த்ததும் பயத்தில் அவன் வேகம் எடுத்தான். இலக்கு பக்கத்தில், ஆனால் ரொம்ப லேட். அதுதான் ஆமையோட கடைசி ஸ்டெப். வெற்றி எப்போதுமே வேகம் எடுத்தவங்களுக்கு இல்ல, விடாம முயற்சி செஞ்சவங்களுக்கு தான். முயலுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவனோட சின்ன நண்பர்களுக்காக அவன் ஜெயிச்சான்.